பானு, புதுச்சேரி அதாவது கனமழை புயல் காரணமாக ஆங்காங்கே உள்ள ஏரிகள் வந்து நிரம்பி உள்ளன. இது சம்பந்தமாக பாத்தீங்கன்னா சங்கராபரணி ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கானது சங்கராபரணி ஆற்று கரை புரண்டு ஓடுத பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் வந்து அந்த பகுதி மக்களுக்கு வந்து அறிவித்துள்ளது. அதே மாதிரி பார்த்தா தண்ணீர் புகுந்த இடத்துல வந்து மக்களை வந்து மீட்டு பாதுகாப்பு மையங்களுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டு நடந்துபட்டு வருகிறது. அவர்களுக்கு உணவு மற்றும் உறவிடம் வந்து தங்க வைக்கப்பட்டு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதை பாத்தீங்கன்னா இதே மாதிரி இடையஞ்சாவடி, அதாவது கடலூர் புதுச்சேரி சாலையில் உள்ள இடையஞ்சாவடி பழைய பாலத்துல வந்து இதை தாண்டி வந்து வெள்ளம் வந்து கரைபுரண்டு ஓடுகிறது. அங்க பார்த்தா ஆற்றின் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் அந்த தண்ணி வந்து அங்க பக்கத்துல இருக்கிற பொழுதுபோக்கு பூங்காக்களையும் செவ்வறுகளை உடைத்து கொண்டு ஓடியது. அது பாத்தீங்கன்னா இந்த காட்சியில பார்க்கலாம், உடைத்து கொண்டு ஓடுகிறது. பாதுகாப்பு கருவி அந்த அந்த பொழுதுபோக்கு பூங்கா மூடப்பட்டுள்ளது. மக்களும் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டு அவங்களுக்கு வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளது. பானு, ஜெயக்குமார், எத்தனை கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? விழுப்புரத்துல இருந்து வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளது. அந்த நீர் வந்து வெளியேறி வருகிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க தமிழக பகுதியில் நீர் வந்து புதுச்சேரி வழியாக தான் வந்து கடலில் கலக்கிறது. அது சம்பந்தமாக கரையோர மக்களுக்கு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. கரையோர மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம், புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போல பாத்தீங்கன்னா இரு படகு உள்ள மக்கள் வந்து வர வர தண்ணி வந்து அதிகரித்து கொண்டு போவதனால வந்து இரு மாநில போலீசார் வந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறாங்க. பானு.